முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு: கணவன் மனைவி ஒற்றுமை வாழ அருளும் திருச்செங்கோடு என்பதை பற்றி நான் என்னவென்று பார்க்கலாம். வாருங்கள். கொங்கு நாட்டில் உள்ள பாடல் பெற்ற 7 சிவஸ்தலங்கள் வரிசையில் 2வது ஸ்தலம் திருச்செங்கோடு. கணவன் மனைவி இருவரும் மனமொத்து மகிழ்ச்சியுடன் வாழவும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் வழிபட வேண்டிய ஸ்தலங்களில் இந்த திருச்செங்கோடு முக்கியமான ஒரு ஸ்தலமாகும். எப்படி போவது? ஈரோட்டில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செங்கோடு உள்ளது. சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் இருந்து திருச்செங்கோட்டுக்கு நேரடி பஸ் போக்குவரத்து இருக்கிறது. மலைமேல் ஆலய கோபுரம் ஆலயம். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். சிவஸ்தலங்கள் அனைத்திலும் மூலவராக சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் தான் காட்சியளிப்பார். ஆனால் இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பாதி ஆண் உருவம், அதற்குண்டான அலங்காரம் மறுபாதி பெண் உருவம், அதற்குண்டான அலங்காரம் என்று முழு வடிவமும் சுமார் 6 அடி உயரம் உள்ளவராக காட்சி தருகிறார். கோபுரத்தின் ஒரு தோற்றம். இறைவி கேதார கௌரி விரதம் இருந்து சிவனை பூஜித்து இறைவனின் திருமேனியில் ஒரு பகுதியை தம்முடையதாக பெற்று என்றும் இறைவனை விட்டு பிரியாமல் இருக்கும் வரம் பெற்றாள். இஸ்தலத்தில் இறைவன் இறைவி எப்போதும் சேர்ந்து தரிசனம் தருவதால் பிரிந்து வாழும் தம்பதியர் கூட வாழவும், கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படவும் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாக திருச்செங்கோடு விளங்குகிறது. கோவில் அமைப்பு. தேவாரப்பதிகங்களில் கொடிமாட செங்குன்றூர் என்றும் பாடப்பெற்ற சிவஸ்தலம்தான் இப்போது திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிவஸ்தலத்தில் உள்ள கோவில் மேற்கு நோக்கி ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த மலை செந்நிறமாக இருப்பதால் செங்கோடு என்ற பெயர் ஏற்பட்டது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1900 அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு செல்ல சுமார் 1250 படிக்கட்டுகள் கொண்ட வழியில் ஏறியும் அல்லது மலைப்பாதை வழியாக பேருந்து மற்றும் கார் மூலமாகவும் செல்லலாம். மேலே செல்ல பல மண்டபங்கள் உள்ளன. குன்றின் உச்சிக்கு சென்றவுடன் வடதிசையில் 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோவிலின் மதில் சுவர் கிழக்கு மேற்காக 260 அடி நீளமும், வடக்கு தெற்காக 170 அடி நீளமும் கொண்டதாக அமைந்து உள்ளது. மேற்கு கோபுரம் 3 நிலைகளுடன் காட்சி அளிக்கிறது. வடக்கு கோபுரவாயில் வழியாக நுழைந்து 20 படிகள் கீழிறங்கி வெளி பிரகாரத்தை அடையலாம். திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் கைலாசநாதர் கோவில் உள்ளது. திருச்செங்கோடு விரல்மிண்ட நாயனாருடைய அவதார ஸ்தலம். அர்த்தநாரீஸ்வரர் மாதொருபாகர் என்று அழைக்கப்படுபவர் மூலவர். சுமார் 6 அடி உயரம் உள்ள ஒளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். தலையில் ஜடாமகுடம் தரித்து பூரணச்சந்திரன் சூடி, கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் கொலுசு உள்ளது. சிவன் சக்தி சேர்ந்துள்ள வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிப்பர். மூலவரின் காலடியில் இருக்கும்
தேவ தீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும். மூலவரை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பார்கள். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார்கள். இந்த கோவிலில் வடக்கு பிரகாரத்தில் உள்ள கிழக்கு நோக்கி உள்ள செங்கோட்டு வேலவர் சந்நிதி மிகவும் புகழ்பெற்றது. தினமும் உச்சிக்காலத்தில் மட்டும் இவருக்கு அபிஷேகத்துடன் முதல் பூஜை நடக்கிறது. அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தலத்து முருகனை பற்றி பாடியுள்ளார். செங்கோட்டு வேலவர் சந்நிதிக்கு முன்பு உள்ள மண்டபத்தின் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் சிற்ப வேலை பாட்டுக்கு ஒரு சான்றாக காட்சி அளிக்கின்றன. சிவனின் இடது பாகம் பெற அம்பாள் பூஜித்த லிங்கம் மூலஸ்தானத்துக்குள் உள்ளது. காலை மதியம் நடக்கும் இரவு மாலையில் நடக்கும் பூஜையின் பொழுது மட்டும்தான் லிங்கத்தை அர்த்தநாரீஸ்வர் அருகில் வைப்பார். பூஜிப்பவர் இந்த பூஜைகளை அம்பிகையே செய்வதாக ஐதீகம். உச்சி காலத்தில் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் நடக்கும். படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லும் வழியில் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள நாகர் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. நாகதோஷங்கள் நீங்குவதற்காகவும் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஆதிசேஷன், மகாவிஷ்ணு ஆகியோர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு உள்ளனர். ஆதி கேசப்பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தனிக்கோயிலில் காட்சி தருகிறார். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றி 10 நாளில் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடக்கும். சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது விசேஷம். ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பார். அர்த்தநாரீஸ்வரர் சதயம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இந்நாளில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இவரை வணங்கி வரலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தமிழக சிற்ப கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உறைவிடம் ஆகும். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் குதிரை மீது உள்ள வீரர்களை தாங்கி சுமார் 30 ஒற்றைக்கால் தூண்கள் சிற்ப வேலைப்பாடு மிக்கவை. செங்கோட்டு வேலவர் சந்நிதி முன் உள்ள மண்டபத்தில் வீரபத்திரர், மன்மதன், ரதிகாளி முதலிய ஒற்றை கல்லினாலான சிற்பங்கள் உள்ளன. இம்மண்டபத்தின் கூரை பகுதியில் கல்லிலான கவிழ்ந்த தாமரை மலர் கிளிகள், கல் சங்கிலிகள் ஆகிய சிற்ப வினோதங்கள் உள்ளன. நாகேஸ்வரரின் கருவறை சிற்ப வேலைப்பாடு மிக்கது. கருவறை முன் மண்டபத்தில் குதிரை அல்லது யானை மீதுள்ள வீரர்களின் கல் தூண் சிற்பங்கள் உள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சிற்பங்கள் முன்னோர் நமக்கு விட்டு சென்றுள்ள கலை செல்வங்கள் என்றால் அது மிகை இல்லை. இஸ்தலத்துக்கான திருஞானசம்பந்தர் பதிகம் இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அதை படித்தால் நமது இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் பஞ்சாய் பறந்துவிடும். இப்பாடல் பதிகத்தை பாடியவர் திருஞான குமார வயலூர், திருஞானச்ச பாலச்சந்தர். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை உள்ள கோவில். கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு சென்று பிரிந்த தம்பதியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.